ஒரு மலை மேலே வீடு கட்டினா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரிசோர்ஸ் அந்தளவுக்கு கிடைக்காது. மலை மேலே கோல் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு. என்கிட்டலாம் என்கிட்ட இருந்தால் ஒளியவே முடியாது. இதாச்சும் ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, உடைக்கணும். அவ்வளோதானா கோல்? எல்லாமே அள்ளி கொடுப்பாங்க. இந்த ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெல்த் ஹங்கர் பார் குறைஞ்சிருக்கு. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது. கையில் ஆக்ஸ் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சீட் பரிஸ் இருக்குது. பாருங்க, டேமேஜ் விழும் இந்த செடியில் மேலே பட்டா. இந்த செடி மேலே படாமல் அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஓனாய் சுற்று பார்த்து இருக்கணும். ஓகே, அடி உளுன்ட்டே இருக்கே. எங்கேருந்தோ ஜம்ப் பண்ணிட்டு. இங்கே பாருங்க, பிக்கில் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு பயம்க்கும். இங்கே பாருங்க, மாடு, கருப்பு கோழி. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கருப்பு கோழி இருக்கு பாருங்க. இங்கே விட்டா நிறைய ஃபுட் இருக்குல்ல. இப்போ நம்ம மைனிங் போகலாமா? மைனிங் போகலாம், அதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஹலோ, நம்மளுக்கு எலும்பு வேணுமா? ஏன்னா இப்படி பார்க்குது. நல்லா ஒரு அடியில் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஹெச்பி கிடச்சிருக்கு, எக்ஸ்பி கிடச்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதே சந்தோஷம். நிறைய மாடு இருக்க, ஒரு வில்லேஜ் கூட இருக்க மாட்டேங்குது. ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. கருப்பு பன்னி, முயல். ஓகே, இப்போ எங்கே போகிறது? வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கோம் நம்ம. இங்கே தான் அந்த ஸ்கெலிட்டன் ஃபைட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த் போச்சு நம்மளுக்கு. திரும்ப அந்த இடத்துக்கே வந்துருக்கோம். சுற்றி ஒரே இடத்துக்கு வரோம். இதை தெரியாமல் கூட அடிச்சிடக்கூடாது. நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணலாமா? அதுக்கு இந்த இடம் வேணாம். இந்த இடத்துல பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும் இந்த இடம். ட்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. நல்ல வேலை தான் கொண்டு இருக்கு. அப்படியே இல்லை, உள்ள ட்ரவுண்ட் இருக்குது தண்ணிக்குள்ளே. பபிளா வரலையே. பபிளா வா. வா. பபிளே வரல. இவ்வளோ பெரிய ஓஷ் வருது பாருங்க. என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? சீ ஷெல்லு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? மீன் ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். மீன் ஒன்றும் வரமாட்டேங்குது. பக்கத்துலேயே போது வரமாட்டேங்குது மீன். டக்குன்னு வா. ஐயோ, தினம் பக்கம் வரது முன்னாடி இழுத்துருந்தே. டக்குன்னு வா. மீனே வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க, நம்ம இதுக்கு அடியிலே போகுது. மிஸ் ஆயிடுச்சு. என்ன கிடச்சிருக்கு?
என்ன கிடச்சிச்சு இப்போ வந்த மாதிரி இருந்து அட்வான்ஸ்மெண்ட் காமிச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு? ட்ரிப் ஒயர் ஹுக்கு. இதாச்சும் என்ன பண்ண போகிறேன்? நல்லதா மீன் கிடைக்கும்னு பார்த்தா கண்ட குப்பையும் கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு. மீன் வேணும் எனக்கு, மீன் வருது. என்ன கிடச்சிருக்கு? ரா சால்மன். ஓகே. ஃபிஷ் ஏதாச்சும் வா. 3 2 1 ஸ்னாப். ஃபிஷ் வரல. 3 2 1 ஸ்னாப். ஃபிஷ்ஷே வரல. ட்ரவுண்டு தான் வரான். ட்ரவுண்டு பார்த்து அவனை பிடிச்சி இழுத்துருப்பான். அப்புறம் நம்ம கதையை முடிச்சுட்றோம். மீன் வருது. காடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. காடு. டைம் என்ன? சாயந்தரம் ஆயிடுச்சு. என்ன கிடச்சிச்சு? ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹெல்த் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ இருக்குது. வயிறு ஃபுல்லாக இருக்கா? ஒரு மலை மேலே வீடு கட்டினா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரிசோர்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது. மலை மேலே கோல் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு. என்கிட்ட இருந்தால் ஒளியவே முடியாது. இதாச்சும் ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, உடைக்கணும். நாள் தானே கோல் எல்லாமே அள்ளி கொடுப்பாங்க. இந்த ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹங்கர் பார் குறைஞ்சிருக்கு. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது. கையில் ஆக்ஸ் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்வீட் பெரிஸ் இருக்குது. பாருங்கள், டேமேஜ் விழும் இந்த செடி மேலே பட்டா. இந்த செடி மேலே படாமல் அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஓனாய் சுற்றது பார்த்து இருக்கணும். ஓகே, அடி உளுன்ட்டே இருக்கே. எங்கே இருந்தோ ஜம்ப் பண்ணிட்டு. இங்கே பாருங்க, பிக்கில் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு பயமுக்கும். இங்கே பாருங்க, மாடு, கருப்பு கோழி. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கருப்பு கோழி இருக்கு பாருங்க. இங்கே விட்டா நிறைய ஃபுட் இருக்குல்ல. இப்போ நம்ம மைனிங் போகலாமா? மைனிங் போனால் அது கிடைக்க போகிறது இல்லை. ஹலோ, நம்மளுக்கு எலும்பு வேணுமா? ஏன்னா இப்படி பார்க்குது. நல்லா ஒரு அடியில் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஹெச்பி கிடச்சிருக்கு, எக்ஸ்பி கிடச்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதே சந்தோஷம். நிறைய மாடு இருக்க, ஒரு வில்லேஜ் கூட இருக்க மாட்டேங்குது. ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. கருப்பு பன்னி, முயல். ஓகே, இப்போ எங்கே போகிறது? வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். வந்த இடத்துக்கும் வந்துருக்கோம் நம்ம. இங்கே தான் அந்த ஸ்கெலிட்டன் ஃபைட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த் போச்சு நம்மளுக்கு. திரும்ப அந்த இடத்துக்கே வந்துருக்கோம். சுற்றி ஒரே இடத்துக்கு வரோம். இதை தெரியாமல் கூட அடிச்சிடக்கூடாது. நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணலாமா? அதுக்கு இந்த இடம் வேணாம். இந்த இடத்துல பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும் இந்த இடம்.
ட்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரி. நல்ல வேலை ஒரு ஹார்ட் தான் கொண்டு இருக்கு. அப்படியே இல்லை, உள்ள ட்ரவுண்ட் இருக்குது தண்ணிக்குள்ளே. பபிள் பபிளாக வரலையே. பபிள் பபிளாக வா. வா. பபிளே வரல. இவ்வளோ பெரிய வாஷ் வருது பாருங்க. என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? சீ ஷெல்லு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? மீன் ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். மீன் ஒன்றும் வரமாட்டேங்குது, பக்கத்துலேயே போது வரமாட்டேங்குது. மீன் டக்குன்னு வா, டக்குன்னு வா. ஐயோ, தினம் பக்கம் வரதுக்கு முன்னாடி இழுத்துட்டேனே. டக்குன்னு வா, டக்குன்னு வா, டக்குன்னு வா. மீனே வரமாட்டேங்குது. பாருங்க, நம்ம இதுக்கு அடியிலே போகுது. மிஸ் ஆயிடுச்சு. என்ன கிடச்சிருக்கு? என்ன கிடச்சிச்சு? இப்போ வந்த மாதிரி இருந்து அட்வான்ஸ்மெண்ட் காமிச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு? ட்ரிப் ஒயர் ஹுக்கு. இதாச்சும் என்ன பண்ண போகிறேன்? நல்லதா மீன் கிடைக்கும்னு பார்த்தா கண்ட குப்பையும் கிடச்சிட்ருக்கு நம்மளுக்கு. மீன் வேணும் எனக்கு. மீன் வருது. என்ன கிடச்சிருக்கு? ரா சால்மன். ஓகே. ஃபிஷ் ஏதாச்சும் வா. 3, 2, 1 ஸ்னாப். ஃபிஷ் வரல. 3, 2, 1 ஸ்னாப். ஃபிஷ்ஷே வரல. ட்ரவுண்டு தான் வரும். ட்ரவுண்டு பார்த்து அவனை பிடிச்சி இழுத்துற போகிறான். அப்புறம் நம்ம கதையை முடிச்சுட்றோம். மீன் வருது. காடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. காடு. டைம் என்ன? சாயந்தரம் ஆயிடுச்சு. என்ன கிடச்சிச்சு? ட்ராபிக்கல் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.